நம்ம பண்ண தபசே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு ராமராக இன்னைக்கு வந்திருக்குன்னு அவ மனசுல சார்த்தம் தபோமேனிரு, இந்த தபசுக்கு ஒரு ரூபம் கிடைச்சது போல நினைச்சுட்டு அந்த ராமரை வந்து பக்கத்துல பாக்குறா. அவளுக்கு என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய சாதனமான அந்த வஸ்து வந்த பிறகு, சாத்தியமான பகவான் வந்த பிறகு சாதனம் எதற்குங்கிறதுக்காக அவ கண்ணை திறந்து பகவான் இடத்துல போக, இந்த பகவானை பார்த்தோன்னு அவளுக்கு கட்டிக்கணுங்கிற எண்ணம். ராமா உங்களை ஒரு வாட்டி கட்டிக்கலாமான்னு கேட்கிறா. கட்டிக்க கூடாதுன்னா கூடாதுன்னு சுவாமி சொல்லல. அவருக்கு என்ன இந்த அவதாரத்துலன்னா ஏகதார அவர்த்தம், யாரையுமே தொடர்றதில்ல தேவியன்னு ஒரு சங்கல்பம் வச்சுருக்கார். பெரியவாள்லாம் அது கருணாகரணிக்கா சொல்லிட்டு வரா. என்ன சொன்னார் ராமர்னா, இந்த அவதாரத்துல நான் தேவியை மட்டும்தான் தொட போறேன். அடுத்த அவதாரம் நீங்க கிருஷ்ணாவதாரத்துல இந்த கோபிகள் நீங்களே கோபிகளா வாங்கோ. அந்த சமயத்துல யூயம் கிருஷ்ணாவதாரே கோபிகா பூத்வாமா ஆலிங்கதாக, நீங்க கிருஷ்ணாவதார காலத்துல கோபிகளா வருங்கோ வாங்கோ. அந்த சமயத்துல நான் உங்களுக்கு பரமானுகிரகம் பண்றேன்னு பகவான் வாக்கு கொடுக்கிறார். சொன்னபடி பகவான் அந்த அவதாரம் பண்ணி கோபிகளுக்கு ராசலீல பரம அனுகிரகத்தை பண்றார் பகவான். அது இந்த ரிஷிகள் தான் பிற்காலத்துல கோபிகளா வரப்போறா. அந்த ரிஷிகளுக்கு பின்னாடி வாங்கன்னு பகவான் வாக்க கொடுத்துட்டு அவர்கள் என்ன வேணும்னு கேட்கிறா. தன்கிட்ட அந்த குறைகள்லாம் பகவான் இடத்துல சொல்றா. அதற்கு மேல தீம் ஸ்ரீம் சிம்ஹான் சதுரோ வியாக்ரான் தோ, இவாளுக்கு என்னன்னா இந்த ராட்சசர்களுடைய கொடுமை தாங்காம அந்த காட்டுல வசிச்சுட்டு இருக்கா. பகவான் சொல்றாரு, இந்த ரிஷிகள்லாம் வந்து சொல்றாய், ஆமா எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு. யாருன்னா இந்த ராட்சசன் முதலியவர்கள்லாம் வந்து எங்களை தபசே பண்ண விடாம ரொம்ப படுத்துறா. அவள்கிட்டேருந்து எங்களுக்கு விமோசனம் கிடைக்கணும்னு இந்த ரிஷிகள்லாம் சொல்றா. சுவாமி அதை ஏத்துக்கிறார். போறதுக்கு முன்னாடி நான் அவளை வதம் பண்ணுவேன் அங்கீகாரம் கொடுக்க அவளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். த்ரீம் சிம்ஹா சதுரோ வியாக்ரான் தோருஷோ விருஷதான் தச சவிஷானம் வசாதக்தம் கஜஸ்ய சதிஷோ சிஷோ மகான். இப்படி சுவாமி அபயத்தை கொடுத்துட்டு போற காலத்துல பாக்குறார், விராதன் ஒரு ராட்சசன் அவன் சுவாமியை பின்தொடர்ந்து வரான். தேவிய அபகரிச்சுட்டு போயிட்டே இருக்கான். போற காலத்துல சுவாமி பின்னாடியே துரத்திட்டு போறார். லக்ஷ்மண சுவாமியும் துரத்திண்டே போறார். தேவிய கீழே விட்டான். இந்த அங்கமாதாய வைதேகி உபக்ரம்ய ததோ பிரவீத், தேவிய கீழே விட்டுட்டான். உடனே இந்த ராமலக்ஷ்மணால மேல எடுத்துட்டு கிளம்பிட்டான். உடனே சுவாமி பார்த்தார், அவனுடைய இப்படியே போனா சரியா வராதுன்னு அவனை வதம் பண்ணி விடுறார். அவன் யாருன்னா ஒரு சாபத்தினால, குபேரனுடைய சாபத்தினால அவன் இந்த ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். கௌசல்யா சுப்ரஜாதாத ராமஸ்துவம் விதிதோ மயா வைதேகி ச மகாபாகா லக்ஷ்மணன் ச மகாயசாஹ. 3 பேருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி, நான் ஒரு கந்தர்வன், தும்புரு நாம கந்தர்வா யக்தோ வைஸ்ரவணமேவ மேவஹா, ஒரு சாபத்தினால இப்படி இருக்கேன், நீங்க சாப விமோசனம் உங்க கையால தான் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் உங்களை ஹிம்சப்படுத்தினேன். இப்ப நான் சாப விமோசனத்தை அடைஞ்சுட்டேன், கந்தர்வனாக போறேன். போற காலத்துல அவன் ஒண்ணு சொல்றான். இங்க வழியை காமிச்சிட்டு போறான். சுவாமி அங்கிருந்து கிளம்பி சரபங்கரை பார்க்க போறார். சரபங்க தரிசனம். ஆசிரமம் சரபங்கஸ்ய ராகவோபிஜகாமஹ சமீபே சரபங்கஸ்ய ததரே சமகதத்புதம். சுவாமி அப்படி லட்சுமண சுவாமியோட போய் பார்க்கிறார். எப்படி இருக்கு அந்த அந்த சரபங்கருடைய ஆசிரமத்து வாசல்ல ஒரு தேர் நிக்கிறது. யாருடைய தேர்னு பார்த்தா இந்திரனுடைய தேரு. சுவாமிக்கு அந்த சரபங்கர் வாசல்ல தேர் நிக்கிறத பார்த்தோன்னு சுவாமி ஒதுங்கி நின்னுட்டார் லட்சுமண சுவாமியோட. ஏன் ஒதுங்கி நிற்கிறார்னா, இங்கிதஜாசு கோசலாகாங்கிற சுவாமிக்கு தெரியும் அங்க இவர் வந்திருக்காருங்கிறதுனால ஒதுங்கி நிற்கிறார். முடிந்த பிறகு சுவாமி அந்த தேர் கிளம்பி போனப்புறம் கிளம்பி வர, திருஷ்ட்வா சதக்ரதும் தத்ர ராமோ லக்ஷ்மணம் அப்ரவீத். அவரை பார்த்து நமஸ்காரம் பண்றார் ராமரும் லக்ஷ்மண சுவாமியும். உடனே அந்த சரபங்கர் சொல்றார், ராமா இப்பதான் இந்திரன் வந்துட்டு போறான். எதற்காகன்னா, எனக்கு பிரம்மலோகத்துக்கு நீங்க வரையலான்னு என்னை கேட்டுட்டு போறான். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் பிரம்மலோகத்துக்கு நான் வரலன்னு சொன்னேன்னா,
அந்த நீ இங்க இருந்து என்னை பார்க்கும்போது அந்த பிரம்மலோகம் எனக்கு பெருசா தெரியல, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் அந்த பிரம்மலோகத்தை உதறி விட்டேன். சரபங்கஸ்ச தத் சர்வம் ராகவா யன்யவேதயத் பிரம்மலோகம் ந கச்சாமி வாமதிருஷ்ட்வா பிரியா ஸ்திதிம். உன்னை பார்க்காத அந்த பிரம்மலோகம் எனக்கு தேவையில்லை, உன் பொருட்டு நான் அதெல்லாம் உதறினேங்கிற சுவாமி சொல்றார். நீங்க வேணா போங்கோ, நான் உங்களை எந்த லோகத்துக்கு வேணா அனுப்புறேன், நீங்க கிளம்பி போங்கோங்கிறார். அகமேவா கரிஷ்யாமி சர்வலோகானு மகாமுனே. நீங்க எந்த லோகத்துக்கு போகணும்னு சங்கல்பிக்கிறீர்களோ அந்த லோகத்துக்கு நீங்க போங்கோ, நான் உங்களை அனுப்பி வைக்கிறேங்கிறார் சுவாமி. உடனே அந்த ரிஷி சொல்றார், நீ கொடுத்து போறது போல நான் என்னுடைய தபசை வச்சுக்கலடாராமா. நான் நினைச்சேன்னா எந்த ஊருக்கு எப்ப வேணா போலாம், அந்த அளவு தபசை நான் சேமிச்சு வச்சிருக்கேன். பிரம்மசாச்ச பிரம்மாயாச்ச நாகபிருஷ்டாச்ச பிரதிகிருண்ணீஸ்வ மாமகான். நான் நினைச்சேன்னா பிரம்மலோகல்ல வைகுண்டம் பர்யந்தம் போறதுக்கு எனக்கு தெம்பு உண்டு, அந்த தபசை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா நான் போகாம இருக்கிறது யாருன்னா உனக்காக தான் நான் போகாம இருக்கேன். நான் பண்ண அத்தனை தபசையும் உங்ககிட்ட கொடுக்கணும். எல்லா காரியத்தையும் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்றோம், சந்தியாவந்தனாதி காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு காயேனவாச்சா மனசா இந்திரியைர்வா புத்தியா ஆத்மனாவா பிரதே சுபாவாத் கரோமி எத்யதே சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமின்னு அவர் கையில் அந்த ஒரு முட்டை ஜலத்தை விடுறோம். என்னன்னா எது பண்ணாலும் அவரிடத்துல பிரீத்தி அவர்கிட்ட கொடுக்கணும். நான் பண்ண தபசத்தனையும் உன் கையில கொடுக்கணுங்கிறார். ஏன்னா இந்த தபசை அவர் எடுத்துட்டு போனா அவர் பிரம்மலோகம் பர்யந்தம் தான் போக முடியும். இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா இந்த தபசத்தனையும் ராமர்கிட்ட கொடுக்க போறார். ராமரோ சர்வேஸ்வரன் பகவான். இத்தனையும் என்னன்னா ராமர் அவருக்கு கடனாளியா மாறிடுறார். என்னன்னா வைகுண்டத்தை கொடுத்தே ஆகணும் இந்த சரபங்கருக்கு. அவர் கையில கொடுக்கறதுக்காக தான் நான் இருக்கேன்பா, உன் கையில கொடுக்கறதுக்காக. சரபங்கோ மகாதேஜா பிரவிவேஷ உதாசனம். அக்னியை மூட்டினார், சுவாமிக்கு நேரே அந்த அக்னியில இறங்கிட்டார். சரபங்க மோட்சம் சுவாமி பார்த்துட்டே இருக்கார். கரஸ்தி தேவி வைகுண்டேன்னு வைகுண்டத்தை கையில வச்சுட்டு சுவாமியை சாட்சியா நிறுத்தி அந்த அக்னியில இறங்கினார். மோட்சத்துக்கு போயிட்டார் அந்த சரபங்கர். பிதாமக மகச்சாபி சமீட்சதம் த்விஜம் நனந்த சுஸ்வாகதமித்யுவாச்சா. அப்படி பிரம்மலோகத்துக்கு போறார், சொர்க்கத்துக்கு போறார். அங்க போனா பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்கள்லாம் பூர்ண கும்பத்தை வச்சுட்டு வரவேற்கிறா இந்த சரபங்கருக்கு. அப்படி ஒரு சரபங்கருக்கு மோட்சத்தை கொடுத்தார் பகவான். தரிசன மாத்திரத்தினால மோட்சத்தை கொடுக்கிறார். பிறகு சுவாமி அங்கிருந்து கிளம்பி சுதீக்ஷ்ண தரிசனம் அகஸ்திய பிராதாவை தரிசனம் பண்றார், அகஸ்தியரை தரிசனம் பண்றார். ஏன் அகஸ்திய தரிசனம்னா முன்பே அந்த பரசுராமர்கிட்டேருந்து அந்த அஸ்திரத்தை வாங்கிட்டார். வருணனை விட்டு அதை அகஸ்தியாசிரமத்துல கொண்டு போய் வச்சுடுன்னு சொல்லியிருக்கார். அந்த விஷ்ணு தனுசு இப்ப அகஸ்தியருடைய ஆசிரமத்துல இருக்கு. அதை திரும்பி இப்ப எடுத்துக்கணும். ஏன்னா ராவண வதத்தின் பொருட்டு அதெல்லாம் சுவாமி கலெக்ட் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிறாரு சுவாமி. அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த விஷ்ணு தனுஷை எடுத்துட்டு அங்கிருந்து சுவாமி அதுல அவர் என்ன பண்றாருன்னா ஒரு அனுகிரகம் பண்ணி தர்றாரு அந்த அகஸ்தியாச்சாரியால். அக்ஷய சாயகவும் இந்த பானம் மட்டும் இந்த வில்லு மட்டும் போராது, அக்ஷய சாயகங்கிற எப்ப நீ நினைச்சாலும் அதுல உற்பத்தி ஆயிண்டே இருக்கிறதான அம்பரா தோணிய கொடுக்குற. யாரும் ஒரு சேவகன் வந்து நிரப்பி வைக்க வேண்டாம். அந்த யுத்த காலத்துல அதுல எப்பொழுதுமே நிறைஞ்சு இருக்குமா அந்த அம்புகள், அதை கொடுக்கிறார். அக்ஷய சாயகம் அது 2 பேருக்கும் கொடுக்க. ஏன்னா இதெல்லாம் அவதார ரகசியம். பின்னாடி அந்த யுத்த காலத்துல சுவாமிக்கு இதெல்லாம் ஹிதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இது அத்தனையும் கொடுக்க சுவாமி அவர்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு கிளம்பி போறார். ஏகி பஷ்ய ஷரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசைர் கோரைகி பக்வீனாம் பகுதாவனே. ரிஷிகள் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல அபயத்தை கொடுத்த சுவாமி ஒரு பிரதிஜ்ஞை பண்றார். என்ன பிரதிஜ்ஞை பண்றாருன்னா, நான் காடுகளுக்கு வரும்போது ஒரு சபதம் எங்க அம்மா சொல்லியிருக்கா, அதுக்காக நான் விரதத்துக்காக காட்டுக்கு வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு சபதம் எடுக்கிறேன். அந்த ரிஷிகள் காமிக்கிறா, ஏகி பஷ்ய ஷரீராணி, எங்களுடைய சரீரத்தை பாருங்கோ, இந்த ராட்சசாதிகள் இப்படி பண்ணியிருக்கா, இதுலேருந்து எங்களுக்கு விமோச்சனம் கொடுங்கன்னு சொல்ல சுவாமி உடனே ஒரு சபதம்
எந்த பரதன்ட்ட நான் 15வது வருஷம் முதல் நாள் அந்த நாட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேனோ அதற்கு முன்பு நான் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னதாகவே அந்த ராட்சசாதிகளை வதம் பண்ணுவேன். உங்களுக்கு வாக்கு தரேன், உங்களுக்கு இந்த சம நிவர்த்தி நான் பண்ணாம இந்த அரண்யத்தை விட்டு வெளியில போக மாட்டேன். தபஸ்வினாம் ரணே சத்ருன்னு கந்துமிச்சாமி ராட்சசான்னு, முடிக்காம ஊருக்கு போக மாட்டேன், அயோத்தி திரும்ப மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்க. அது மட்டும் இல்ல, இந்த சபதத்துல எந்த ஒரு ஹானி வந்தாலும் அதை பூர்த்தி பண்ணாம இருக்க மாட்டேன். அதுக்கு எந்த எல்லை வரவேன்னாலும் நான் போவேன். அப்பியகம் ஜீவிதம் நாக்கியம் துவம் சீதே ச லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. உங்களுக்கு கொடுத்த வாக்குல நான் சிறிதும் மாறமாட்டேன். அந்த வாக்கை செய்வதின் பொருட்டு லக்ஷ்மணனை இழப்பேன், தேவியை கூட இழப்பேன், சீத்தையை கூட தியாகம் பண்ணுவேன். ஆனா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுவேன்னு பகவான் அவளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். சுவாமி அங்கிருந்து அவளுக்கு அபயத்தை தண்டுவிட்டு ஜட்டாயு வர வழியில அந்த ஜட்டாயுச பார்க்கிறார். நல்ல நடுக்காட்டுல வசிக்கிறார். ஜட்டாயுசு பார்த்தோன்னு சொல்றது, நான் உங்க அப்பாவுடைய நண்பன், ஜட்டாயுசுன்னு பேரு. சுவாமி இருக்கிற இடத்துல இந்த இடத்துல வசிங்கோன்னு சொல்றது அந்த ஜட்டாயுசு. இந்த கோதாவரி தீரத்துல இருந்தா ரம்யமாக இருக்குன்னு சொல்ல சுவாமி அதன்படி லக்ஷ்மண சுவாமி ஒரு பர்ணசாலை அமைக்கிறார். இந்த கோதாவரி நதி தீரத்துல சுவாமியும் தேவியுமா 13 வருஷங்கள் சுகத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு சுவாமி இருந்துட்டு இருக்கார். நித்தியபடி கோதாவரி ஸ்நானம், அன்னன்னைக்கு ஒரு பர்ணசாலை அமைச்சிருக்கார் லக்ஷ்மண சுவாமி. அன்னன்னைக்கு காய்கனிகள் ஏதோ ஒன்றை கொண்டு வருவா, லக்ஷ்மண சுவாமி கொண்டு வருவார். அதை பக்குவம் பண்ணி அன்னன்னைக்கு சாப்பிட்றது. நித்தியபடி அனுஷ்டானங்கள் கார்த்தால வேலையில. ஆகாரம் முடிஞ்சு மத்தியான காலத்துல ஏதோ ஒரு பகவன் நாமா கதைகளை பகவான் சொல்லுவார். அதை கேட்டுட்டு இருப்பார் ரெண்டு பேரும். முடிஞ்சோண்ட சாயங்கால காலத்துல அப்படி நடந்து வர்றது. இது போல காரியங்களை மட்டுமே வச்சுட்டு இருந்தாரா சுவாமி. ரொம்ப நிம்மதியாக கழிச்சிருந்தாலாம் அந்த 13 வருஷங்களை. இப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் சுவாமி இந்த 14 வருஷத்துல நடுப்புற ஒரு நாள் வந்து பாக்குற. சுகசப்தகாங்கிறார் வால்மீகி. சுவாமி எப்படி தூங்குவார்னா, படுத்துட்டார்னா தூங்குறதா தெரியும், கார்த்தாலதான் முழிச்சுப்பார், நடுப்புற எந்துக்கவே மாட்டார். ஆனா தூங்க வேண்டிய காலம் எவ்வளவோ அந்த அளவு தான், தூங்க முடிஞ்ச மாதிரி தூங்கிட்டே இருக்க மாட்டார். எந்த அளவு தூங்கணுமோ அந்த அளவு தான் தூங்குவார். சுகசுப்தா. ஒரு நாள் முழிப்பு வரல, சுவாமி வெளியில வந்து பாக்குறார். வில்லியும் அம்பியும் ஏந்தின வண்ணமாக இந்த லக்ஷ்மண சுவாமி வாசல்ல நிற்கிறார். தூங்கலையா? உடனே சுவாமி அந்த லக்ஷ்மண இடத்துல கேட்கிறார், ஹே லக்ஷ்மணா, மணி 2 ஆச்சு, இன்னும் நீ தூங்காமையே இருக்கியே, ஏன் நீ படுத்துக்கலையா? ஏண்டா அப்படி தூங்காம இருக்கேன்னு கேட்கிறார். அண்ணா, நான் தூங்குறதே கிடையாது. என்னைக்கு நான் உங்க பைய மூடிச்செல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு வந்தேனோ வந்தன்னேலேருந்து இன்னைய பர்யந்தம் நான் தூங்குறதே கிடையாது. ஏண்டா யாராவது தூங்க வேண்டான்னு சொல்லியிருக்காளான்னா, தூங்க வேண்டான்னு சொல்லல, தூங்க வேண்டான்னு ஏன் சங்கல்பம். என்ன உன்னுடைய சங்கல்பம்னா, முன்னாடியே அவருடைய வாக்கு என்னன்னா, ஜாகிரத ஸ்வபதஸ்ட 2 வேளை மட்டும் நீங்க எனக்கு கைங்கரியத்துக்கு டைம் கொடுக்கணும். என்னன்னா, ஒண்ணு நீங்க முழிச்சுட்டு இருக்கிற காலம், மற்றொன்று நீங்க தூங்குற காலம். 2 காலத்தையும் உங்களுக்கு நான் தான் சேவை பண்ணுவேன்னு ஆரம்பத்திலேயே பிரதிஜை பண்ணியிருக்கேன். ஒரு கால் உங்களுக்கு தூங்கும் போது ஏதாவது ஒரு ஹானி வந்திருக்குன்னா அதை யாரு பார்த்துப்பா? அந்த காலத்திலயும் நான் தானே பார்த்துக்கணும். அதனால இதுவும் என் சேவைதான்னு சொல்லிவிட்டு நிற்கிறாரா. பார்த்தா பனிக்காலம், உடம்பெல்லாம் உறைஞ்சு போய் சுவாமியுடைய உடம்பு கல்லு போல இருக்கு லக்ஷ்மண சுவாமிக்கு. இந்த பார்த்தார் சுவாமி கண்ணுல இருந்து பொல 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 பொலன்னு ஜலம் வந்துடுது. ஏண்டா, நான் மட்டும்தான் சக்கரவர்த்தி திருமகனா, நீயும் அந்த குடும்பத்துல பிறந்தவன் தானே, எனக்கு உரியதா அந்த சொத்து, உனக்கும் அந்த சிம்மாசனத்துல பங்கு இல்லையா? நான் மட்டும்தான் தசரதனுக்கு குமாரனா, நீயும் தசரதனுக்கு குமாரன் இல்லையா? எனக்கு தான் அந்த அம்மா 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நியமனம் கொடுத்தா, உனக்கு எதுவுமே கிடையாது. நீ நினைச்சா அந்த நாட்டிலேயே இருந்து போகபோக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஆனா என் பொருட்டு சுவாமி என்ன சொல்றாருன்னா, எனக்காக நீ மனைவி மக்களை விட்டு அந்த ஊர்மிளைய 14 வருஷம் நாட்டுல விட்டுவிட்டு ஏகாக்கியாக என் கூட பையெடுத்துன்னு வந்து சேவை பண்ணணும்னு உனக்கு தலையெழுத்தாடா? நீ மட்டும் ஏண்டா இப்படி துக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கன்னு சுவாமிக்கே கண்ணில் ஜலம் வருதான். இவர் பண்ற கைங்கரியம், அப்பேற்பட்ட கைங்கரியத்தை பண்றாரு இந்த லக்ஷ்மண சுவாமி. உனக்கு தலையெழுத்தாடான்னு கேட்கிறார். நீ இப்படி கஷ்டப்படணும்னு உனக்கு தலையெழுத்தா?
நீயும் இந்த ராஜ குடும்பத்துல பிறந்தவன் தானேன்னு சொல்றார். அப்பயும் சுவாமி ஏத்துக்கவே இல்லையா, அப்படியே நின்றுட்டே இருக்காரா. சுவாமி கண்ணிலேயே ஜலம் வந்துடுது. இப்படி சொல்லிவிட்டு சொன்னார், ஹே லக்ஷ்மணா, இந்த மனசோட நீ எப்ப கைங்கரியம் பண்றையோ நீ எல்லாத்தையும் ஜெயிச்ச. இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் நீ ஜெயிச்சு விட்டடா. ஜிதஹா ஸ்வர்க்கம் தவ பிராதா பரதேன மகாத்மனா. நீ உனக்கு எல்லா சொர்க்கத்தை ஜெயிச்ச, பிரம்மலோகத்தை ஜெயிச்சன்னு சுவாமி வாக்கொள்ளாம கொண்டாடுறார். அந்த லக்ஷ்மணனை கொண்டாடி முடிக்கிறார். நீ சிரேஷ்டமான காரியத்தை பண்ண, எல்லா லோகத்தையும் ஜெயிச்சார். உடனே அந்த புகழாரத்தை ஏத்துக்கவே இல்லையா லக்ஷ்மண சுவாமி. ஜித ஸ்வர்கஸ்தவ பிராதா பரதேன மகாத்மனா. நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சது நானுங்கிறேன், நான் எதையுமே ஜெயிக்கல. எல்லாம் அந்த நாட்டுல இருந்துட்டு இருக்கானே, அந்த ஊர்ல இருந்துட்டு இருக்கானே மற்றொரு தம்பியான பரதன், அவனே எல்லாத்தையும் ஜெயிச்சான். நான் எதையுமே ஜெயிக்கல. ஏன் நான் ஜெயிக்கலன்னா, தனக்கு வந்த அந்த புகழை தட்டி விடுறாரு. ஏன் தட்டி விடுறாருன்னா, அவ அம்மா சுமித்ர சொல்லியிருக்கா, நீ போ அனுகமனம் பண்ணி அந்த ராமனுக்கு சேவை பண்ணு, நீ திரும்பி கூட வர வேண்டாம், ராமனுக்கு சேவனை பண்ணி ஜீவனை விட்டா. பார்த்தா எப்படி இருக்கு அந்த கோலம்னா, கிருதாபிஷேகஸ்ஸ ராஜ ராமஹ சீதாத்விதீயஸ்ஸ லக்ஷ்மணேன கிருதாபிஷேகோ கிரிராஜபுத்ர்யா ருத்ரஸ்ஸ நந்தி பகவான் நிவேஷஹ. பார்வதி பரமேஸ்வரால் நந்தியோடு சேர்ந்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கா அந்த பகவானும். ராமரும் லக்ஷ்மணும், இந்த லக்ஷ்மண சுவாமியும் ஸ்நானம் பண்ணி வருது. அப்படி ஆனந்தமாக அப்படி இருந்துட்டு இருக்கா அந்த கோதாவரி தீரத்துல, பஞ்சவடியில இருக்கிற காலத்துல ஒரு பெண் வரா. யாருன்னா சூர்பனகா, அந்த சுவாமியை தேடி வர. அவளும் அந்த பிரதேசத்துல தான் இருக்கா. இப்படி போற ஆகாச மார்க்கத்துல போற காலத்துல பார்த்தா ராமரை பார்த்துட்டா. இப்படி ஒரு ரூபவானா இருக்கா அந்த ராமன். அவனை அடையணுங்கிற ஒரு காமத்தினால தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சையா. முன்பே சொன்னது போல எதிர்ச்சையான்னா என்னன்னா தெய்வ பிரேரணையா, பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அவன் வந்து இறங்குறா. ஏன்னா இந்த சூர்பனகா வரலன்னா இந்த கதை மேல நகராது. முன்பு எதிர்ச்சையான்னு எதிர்க்க போடுறாருன்னா, கூனி அந்த உப்ரிகையில ஏறி பாக்குற காலத்துல எதிர்ச்சையா, அதை எதிர்க்குன்னா தெய்வ பிரேரணையா. அந்த கூனி வந்து கைகேயின் இடத்துல பரத பட்டாபிஷேகம் வேணும், ராமனை காட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி கேட்கலன்னா மேல ராமாயணம் நகராது. அங்க ஒரு ஸ்திரீனால கதை நகர்றது எதிர்ச்சையாங்கிறார் வால்மீகி. இந்த இடத்துல கதை யாரால நகர போறதுன்னா இந்த சூர்பனகையினாலதான் மேல கதை நகரணும், ஒரு ஸ்திரீனால. அந்த இடத்துல வால்மீகி சொல்றார் எதிர்ச்சையா தெய்வ பிரேரணையா. அப்படி வந்து பாக்குறாளா, சுவாமிய பார்த்த உடனே அவனுடைய ரூபத்துல ரிஷிகளே மயங்கி போற ரூபம்னா அப்ப ராட்சசி எம்மாத்திரம். அவன் மயங்கி போய் ராமன் இடத்துல வரா. சாத்து சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசஹ பகினி ராமமாசாத்ய ததரிஷ த்ரிதசோபமம். ராவணனுடைய தங்கையாம் அந்த பிரதேசத்துல இருக்கிற காலத்துல வந்து ராமரை பார்த்து காம மோகிதையாகி ராமரிடத்துல வந்து கேட்கிறா, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறா. சிம்மோரஸ்தம் மகாபாவும் பத்மபத்ர நிபேக்ஷணம் ஆஜானுபாகும் தீப்தாஸ்யம் அதீவ பிரிய தரிசனம். அதீவ பிரிய தரிசனம்ங்கிற பாத்திரவாடுக்கெல்லாம் போறவே போறாதான், கண்ணுக்கு போருங்கிற இதே வராது. அப்பேற்பட்ட ரூபமுடைய ராமனை பார்க்கிறார். கஜ விக்ராந்த மண்டலம். சுவாமியுடைய ரூபத்தை பார்த்து நீண்ட புஜங்கள், அகண்டதான வக்ஷஸ்தலம், இப்படி இருக்கிற அந்த ரூபத்தை பார்த்து காமத்தினால வந்து கேட்கிறா, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க சுவாமி சொன்னார், நான் காமமோகிதா, காமத்தினால வந்து கேட்கிறா. சுவாமி சொன்னார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பத்னி இருக்கா, நான் இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ என்னன்னா இதோ பக்கத்துல இளைய பெருமாளை காமிச்சு, இதோ இருக்கானே அவன் அகிருதகாரேஷு, அவன் கல்யாணம் ஆனவன்னு ஒரு அர்த்தம், ஆத்துல அவன் மனைவியை விட்டுட்டு வந்தன்னு அர்த்தம். அவனை போய் பாரு, அவன் தான் உனக்கு ஏத்தவன், நீ அவனை போய் பாருன்னு அவன்கிட்ட சாடி விடுற. இவ எப்படி இருந்தா கேட்டாலே, இவ எப்படி இருந்தா அவ எப்படி இருந்தான்னா, இந்த கதை நடக்கிற காலத்திலே வால்மீகி சொல்றாரு, நான் இவ போய் கேட்கிறாளே,
இவள் எப்படி இருக்கான்னு சொல்றேன், அந்த ராமர் எப்படி இருக்கான்னு சொல்றேன், இவள் எப்படி இருக்கான்னு சொல்றேன், முடிவை நீங்க சொல்லுங்கிறார் வால்மீகி. சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்யம் மகோதரி விஷாலாட்சம் விரூபாட்சி சுகேசம் தாமிரமூர்தஜா பிரியம் ரூபம் விரூபம் சா சுஸ்வரம் பைரவஸ்வனாம் தருணம் தாருணம் விருத்தா தட்சிணாம் வாமபாஷினி ஞாயவிருத்தம் சுதர்விருத்தா பிரியமப்ரிய தரிசனா ஷரீரஜா சமாவிஷ்டா ராட்சசி வாக்கியம் அப்ரவீத். இவ எப்படி இருக்கான்னா சுமுகம் துர்முகி, ராமனுடைய முகத்தை பார்த்தாலே பிரசன்னமா இருக்கு. சுமுகம், இவ எப்படி இருக்கான்னா துர்முகி, அவ முகத்தை பார்க்கவே சகிக்கல. சுவாமி எப்படி இருக்காருன்னா ராமம் விருத்தமத்யம் மகோதரி, ராமனுடைய இடுப்பு எப்படி இருக்குன்னா குறுகியதான இடுப்பா இருக்கு. அவள் எப்படி இருக்கான்னா மகோதரி, பெரிய இடுப்புடையவளா இருக்கா. ராமருக்கும் இடுப்பு எங்க இருக்குன்னு தெரியல, அவளுடைய இடுப்பு எங்க இருக்குன்னு தெரியல. அப்பேற்பட்ட சரீரத்தை உடையவளா. விஷாலாட்சம் விரூபாட்சி, ராமருடைய கண்கள் எப்படி இருக்குன்னா விஷாலாட்சம், அப்படியே கண்கள் ராஜீவாட்சம்னு சொல்றாரு, செந்தாமரை கண்ணன்கிற இது போல இருக்கு ராமனுடைய கண்கள். விரூபாட்சி, அவருடைய கண்ணை பார்க்க சகிக்கல. அவ இத்தனைக்கு மேக்கப் எல்லாம் போட்டுட்டா வந்திருக்கா, அவளுடைய சுஸ்வரூபத்துல அவ வரல, இருந்தாலும் அவளை பார்க்கவே சகிக்கல. சுகேஜம் தாமிரமூர்தஜா, ராமனுடைய கேசம் அப்படி நீண்டு சுருண்டு தொங்குறது. அவ என்னத்தலாமோ போட்டுட்டு வந்திருக்கா தலையில, ஆனா அது பாக்குறதுக்கே அது எப்படி இருக்குன்னா செப்பு ஆணிய தலையில வச்சு அடிச்சது போல நீட்டிட்டு இருக்கா. தாமிரமூர்தஜா பிரியம் விரூபம் விரூபா, சுவாமிய பார்த்தா ஒரு பிரிய தரிசனா இருக்காரு சுவாமி. அவளை பார்த்தா பார்க்கவே வேண்டான்னு தோன்றது. அது மட்டும் இல்ல, சுஸ்வரம் பைரவஸ்வரா, சுவாமியுடைய அந்த குரல் எப்படி இருக்குன்னா சுஸ்வரமா இருக்கு. இப்படி 1.5 கட்ட ஸ்ருதி 2 கட்ட ஸ்ருதியில சேர்த்து பாடினா எப்படி கம்முன்னு ஒரு ஸ்ருதியில நிக்குமோ அதே ஸ்ருதியில இருக்கு சுவாமியுடைய பேச்சும் குரலும். அவ சொல்றாவா கீச்சு மூச்சுன்னு மேலையும் கீழியுமா இருக்கு ஸ்வரம். பைரவஸ்வரா தருணம் தாருணம் விருத்தா, அவளை பார்த்தா சுவாமி சின்னவனா இருக்கார். 35 வயசு சுவாமிக்கு பெருமானம், அவர் சின்னவரா இருக்கார். இவளோ வயசானவளா இருக்கா. தட்சிணம் வாமபாஷினி ஞாயவிருத்தா சுதர்வர்த்தா, இவர் சத்தியத்தை மட்டுமே பேசுறவர், அவ பொய்ய மட்டுமே நடத்தையில கொண்டவர். இவர் தர்மத்தையே கொண்டவர், அவர் அதமத்தையே நடத்துறவர். இவர் பிரிய தரிசனன், அவ அப்பிரிய தரிசினி. இப்படி இருக்கக்கூடிய இந்த செட்டு எங்கேயாவது சேருமா? அப்படி இருக்கிறவள் வந்து சுவாமிகிட்ட கேட்க, சுவாமிக்கு எப்படின்னா பிரியம், இவ பிரிய பொய்யே சொல்றா. சுவாமிய அமிர்தம் நகிராவசிய கதாச்சிதபி சம்மதம்ங்கிறார். விளையாட்டு கூட கதையில பொய் சொல்லக்கூடாது, ஒரு சமயம் கூட ராமர் பொய்யே சொல்ல மாட்டாரா. அப்பேற்பட்டவர் இவளை எப்படி ஏத்துப்பா? இப்படி அவர் சமீபமா வந்து ராமர் இடத்துல கேட்க, ராமர் லட்சுமண சுவாமிய காட்டி விட்டுட்டார். தஸ்யாகம் அக்ரஜ பித்ரோ புத்ரோ ராமோ நாம ஜனைஸ்ருதா, கதையெல்லாம் சொன்னார். என் பிராத்தா இருக்கானே அவன்கிட்ட போ, அவன் தான் உனக்கு சரியான ஆளுன்னு காமிச்சு கொடுக்க. இந்த சுவாமி பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்ணை காமிச்சார் லட்சுமண சுவாமி. இது வேண்டான்னா இது தொல்லைன்னாரு. அதையும் கேட்காம சுவாமி கொஞ்ச நேரம் விளையாடுவான்டா, காட்டுல பொழுது போக மாட்டேங்கிறது, ஒருத்தரும் பேசுறது கூட ஆசாமி இல்ல, ஏதோ ஒருத்தி வந்து பேசிட்டு இருக்கா, அவ கூட கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோம்னார். அது எல்லையை தாண்டிட்டு உடனே லட்சுமண சுவாமி கிட்ட வந்தா. நான் முதல்லயே உங்ககிட்ட தான் வரலான்னு இருந்தேன், ஆனா இருந்தாலும் பெரியவரா இருக்காரு, அவருக்கு ஒரு மரியாதைக்காக அவர்கிட்ட போய் கேட்டேன். ஆரம்பத்துல இருந்தே உங்ககிட்டதான் எனக்கு ஒரு கண்ணு, அதனால நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாளா. உடனே சுவாமி சொன்னார், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ஊர்ல விட்டுட்டு வந்திருக்கேன். நான் அவ நம்பல. உடனே லட்சுமண சுவாமி சொல்றார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத சந்தோஷம், ஆனா நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டா என்னென்ன கஷ்டங்கிறத உனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன். என்ன கஷ்டம் வரும்னா, நான் இங்க வந்து அவர்தான் ராஜா தேவி, ஆனா நான் யாருன்னா சேவகன் வேலைக்காரன் நானு. நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு. ஏன்னா இப்ப சுவாமியுடைய வஸ்திரம் தேவியினுடைய வஸ்திரம் ரெண்டுத்தையும் ஏகாக்கியா நானே தோச்சு போட்டு இருக்கேன், பாத்திரத்தை நானே தேய்க்கிறேன், ஆத்த மெழுகி பெருக்கிறது நானே பண்றேன்,
இத்தனையும் பண்ண வேண்டியிருக்கு ஒரே ஆளா. இதுவே நீ ஒருத்தி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த வஸ்திரத்தை துவைக்கிறதுல ராமனுடைய நான் பார்த்துப்பேன், தேவியோட நீ பார்த்துக்கலாம், உள்ள கிளீன் பண்றதை நீ பண்ணா, பத்து பாத்திரம் தேய்க்கிறத நீ பார்த்துப்ப. ஒவ்வொருத்தர் காரியத்தை அப்படியே பிரிச்சுக்கலாம். நான் ராமனுடைய காரியத்தெல்லாம் பார்த்துப்பேன், நீ தேவியினுடைய காரியத்தெல்லாம் பார்த்துப்பேன். அதனால என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உனக்கு எனக்கு சௌரியம். உடனே அவ பார்த்தா இந்த வேலை செய்யறதுக்காகவா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்லி கோபப்பட போனா, இது வேண்டான்னு கோபப்பட்ட அவ உடனே லட்சுமண சுவாமி பார்த்தார், அந்த பேச்ச முடிச்சு விடணும்னு சொல்லி அவ உடனே சுவாமிகிட்ட அனுப்புறா. சுவாமி திருப்பி இவர்கிட்ட அனுப்ப, இப்படி அவளை வச்சு விளையாட்டு காமிச்சா உடனே என்ன வச்சு விளையாட்டு காமிக்கிறேன்னா லட்சுமண சுவாமி மூக்கையும் காதையும் விரூபகரணம் பண்ணிவிட்டார். ஏன்னா ஒரு அளவுக்கு மேல போட்டோன்னே லட்சுமண சுவாமி அதற்கு முடிவு கட்டி விட்டார். உத்ருத்ய கட்டம் சிச்சேத கர்ணநாசம் மகாபலஹா. இப்படி விரூபகரணம் பண்ணோன்னா ஆஹான்னு கத்திண்டா அவளுடைய உண்மையான ரூபம் தெரிஞ்சுது. நேரா அந்த ஜனஸ்தானத்துக்கு போனா ராவனுடைய மிலிட்ரி ஒரு இடத்துல வச்சிருக்கான், இக்கரையில வச்சிருக்கான். ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்கள் ஒரு இடத்துல வச்சிருக்கான். அந்த கரதூஷணன் திரிசரசு அங்க இருந்துட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் சொல்றாளா அந்த சூர்பனகா, இது போல ஒரு அழகான பெண்ணை அழிச்சுட்டு இந்த ராமர்னு ஒருத்தர் வந்திருக்கா, தசரத குமாராலாம் காட்டுக்கு வந்திருக்கா, பித்ருவாக்கிய பரிபாலனம்னு வந்திருக்கா, அவளிடத்துல அழகான ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணை பொய் சொல்றா, அங்க போய் பொய் சொல்றா. அந்த பெண்ணை உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு போய் கூட்டிட்டு வர்றதுக்காக போனேன். போன காலத்துல இந்த ராமனும் லக்ஷ்மணும் சேர்ந்து எனக்கு விரூபகரணம் பண்ணிவிட்டான்னு பொய்ய சொல்ல அவ கோரிக்கை எல்லாரும் கிளம்பி ஒரே சமயத்துல யுத்தத்துக்கு வரா. 14,000 ராட்சசர்கள். சுவாமி என்ன பண்ணார், தேவியும் லக்ஷ்மண சுவாமியும் ஒரு இடத்துல உட்கார சொன்னார். அர்த்தாதிகா முகூர்த்தேன 1.5 மணி நேரம் அவகாசம், உட்காருன்னு சேர போட்டு உட்காத்தி வச்சுட்டு நான் பண்றேன் யுத்தம்னு இறங்கினார். உடனே அந்த லக்ஷ்மண சுவாமி சொன்னார், அண்ணா நானும் வரேன். காட்டுக்கு வந்த அன்னையில இருந்து இன்னைய பரியந்தம் ஒரு யுத்தம் கூட நம்ம பண்ணல, எனக்கும் கையங்காலும் ஒரு மாதிரி ஒரு வேலையே இல்லாம இருக்கு, வாங்க 2 பேரும் சேர்ந்து யுத்தம் பண்ணலான்னார். சுவாமி வேண்டான்னு, நீ உட்கார்ந்து பாரு, நான் யுத்தம் பண்றேன். தேவியும் உட்கார்ந்து பார்க்க சொன்னார். 1.5 மணி நேரத்துல 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணி விட்டார். அதுல அகம்பனனை மட்டும் உயிரோட விட்டார். ஏன்னா இவன் தான் அங்க போய் சொல்ல போறான் இந்த ராவணன்ட்ட. இப்படி சூர்பனகை என்ன பண்ணா, நேரா இவளும் போய் ராவணன் இடத்துல சொல்றா. இப்படி யுத்தம் முடிஞ்சது. அகம்பனன் கிளம்பி போயிட்டான். உடனே சுவாமிய அந்த தேவி கட்டிக்கிறான். 1.5 மணி நேரத்துல அந்த 14,000 பேரை என்ன கூட முடியாது. ஆனா 1.5 மணி நேரத்துல முன்ன வச்ச கால பின்ன வைக்காதபடிக்கு சுவாமி வதம் பண்ணியிருக்கார். சகாயமே இல்லாம ஒரே ஒரு வில்லு அம்ப வச்சுன்னு வதம் பண்ணியிருக்கார். இது மனுஷனால சாத்தியமே இல்லை. இது அத்தனையும் கரையில இருந்தபடி இந்த தேவி பார்க்கறா. பார்த்துட்டு என்ன பண்றான்னா, யுத்தம் முடிஞ்ச உத்தரக்ஷணம் திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகரிஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. தன்னுடைய ஆத்துக்காரரை ஓடி கட்டி பிடிச்சுக்கிறா தேவி. கதை சொல்ற அந்த வால்மீகி சொல்றார், எந்த பர்த்தாவ அவ கட்டி பிடிச்சிருந்தான்னா தம்பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. சுவாமி காட்டுக்கு கிளம்புறார். தேவிட்ட சொல்லிக்கிறார், யாத்தேச மயி கல்யாணி, அம்மா நான் ஊருக்கு கிளம்புறேன், கால்யமுத்தாய தேவானாம்னு அவளுக்கு பண்ண வேண்டிய உபதேசங்கள்லாம் பண்ணி, நீ கார்த்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், அம்மா அப்பாவுக்கு சுசுரூஷம் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி, நீ நாட்டிலேயே இரு, அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்கிறா தேவி. நான் வருவேன்னு கிளம்புறா. சுவாமி என்ன சொல்றாரு, நீ வரக்கூடாது, நீ இங்க இருந்து அப்பா அம்மாவுக்கு சுசுரூஷம் பண்ணுன்னு சொல்ற காலத்துல உடனே தேவி சொன்னா, நான் வருவேங்கிறேன், நீங்க வேண்டாங்கிறேன். எங்க அப்பா ஜனகன் ஒரு தப்பு பண்ணிவிட்டார், நீங்க தைரியமான ஒரு ஆம்பளன்னு நினைச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். இப்பதான் எனக்கு தெரியுது, ஸ்திரியம் புருஷ விக்கிரகம், நீங்க ஆம்பளை வேஷத்துல இருக்கக்கூடியதான ஒரு பொம்பளைன்னு சுவாமி தேவி சொல்றா. அவ மனோபாவம் என்னன்னா, என்னையும் நீங்க அழைச்சிட்டு போங்கிற எண்ணத்துல தேவி அப்படி சொல்றா. அத சுவாமி என்ன பண்ணார், இன்னைக்கு காட்டுக்கு கிளம்புற 14 வருஷம் 13 வருஷம்
முன்பு நடந்த கதைய நோட் பண்ணி வச்சுட்டார். இந்த தேவி இந்த வார்த்தை சொன்னாலே அதை நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கார். அத வால்மீகி இங்க சொல்றார். அன்னைக்கு அவ சொன்னாரு ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், அந்த பர்த்தாவை இப்ப தேவி போய் கட்டி பிடிச்சிருக்கிறா. தம்பர்த்தாரம் பரிஷஸ்வஜே. ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம் எந்த தேவி வாக்குனால சொன்னாலோ அந்த தேவி வாக்குனால தம்பர்த்தாரம் பரிஷஸ்வஜே, அந்த ராமனை நினைவு கூர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறா. ஏன்னா 1.5 மணி முகூர்த்தத்துல ஒருத்தராலையும் 14,000 ராட்சசால வதம் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட புருஷத்துவம் உள்ள ஒரு பக்தா ராமன், அவரை கட்டி பிடிச்சிருந்தான்னு சொல்ல சுவாமி இந்த செய்தி ராவணனுக்கு கிடைக்கிறது. நேரா போனா குப்பரக்க விழுந்தா ராவணன்ட்ட சொல்றா, அண்ணா இது போல ஜனஸ்தானத்துல யுத்தம் நடக்கிறது, ராமன் லட்சுமணன் 2 பேர் வந்திருக்கா, அவ கூட தேவி ஒருத்தி வந்திருக்கா, பாக்குறதுக்கு அழகா இருக்கா, அவளை உனக்கு அங்கேயும் இதே பெரிய போய் சொன்னான், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு எண்ணம், அவளை கூட்டிட்டு வர போனேன், போன காலத்துல இந்த விரூபகரணம் பண்ணிவிட்டா, அவளை சும்மா விடக்கூடாதுன்னா உடனே இப்படி பண்ணிவிட்டாரு, அவளை ஏதாவது பண்ணணும்னு சொல்ல ராவணன் உடனே கிளம்பி விட்டானா. யார் இதுக்கு கூட ஒத்துவுதின்னு யாரு சொன்னான்னா அகம்பனன்னு சொல்றான். இந்த ராவணன்ட்ட சொல்றான், யாரா வந்திருக்கான்னா ராமன் லட்சுமணான்னா, ரொம்ப சைன்யங்களோட வந்திருக்காளோ, 14,000 ராட்சசால 1.5 மணி நேரங்கிறியேன்னா, ஏகேன தான் அஞ்ஞானுங்கிற ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், 14,000 பேர் அழிச்சுட்டார். சரி நிறைய அஸ்திர சஸ்திரங்கள் வச்சிருக்காரோன்னா ஒரே ஒரு வில்ல மட்டும்தான் வச்சுட்டு இருக்கார், அதை வச்சுட்டா இத்தனை யுத்தம். எவ்வளவு நேரம் ஆச்சு, மணிக்கணக்காச்சோ நாள் கணக்காச்சோன்னா 1.5 மணி நேரத்துல யுத்தமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி, அவனை நேரடியா போய் மோதினோமே ஆனால் ஜெயிக்கவே முடியாது. அதனால என்னன்னா வஞ்சனை செஞ்சுதான் அவனை இது பண்ணணும். அவன் இடத்துல இந்த தேவி சீத்தைன்னு ஒரு அழகான ஒரு பெண் இருக்கா, அவளை போய் அபகரிச்சுட்டு வந்துடணும்னு சொல்லி இந்த அகம்பனன் தான் யோஜனை பண்ணி கொடுக்கறான், யோஜனைய சொல்லி கொடுக்கறான். உடனே அங்கேருந்து மாரீச்சனுடைய சகாயத்தை ஆடி வரான். மாரீச்சன் யாருன்னா இந்த ராவணனுடைய மாமா. இந்த மாமாவை பார்க்க வந்த ராவணன் எனக்கு உபகாரம் ஒண்ணு பண்ணணும். அவர் எப்படி இருக்காருன்னா ரிஷிவேஷம் பூண்டுட்டு காட்டுல ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு காணாம இந்த மாரீச்சன். அவன்கிட்ட போய் கேட்க எனக்கு ஒரு சகாயம் பண்ணும். என்ன சகாயம்னா, இது போல ராமலட்சுமணால் அவளு கூட சேர்ந்து தேவி வரந்திருக்கா, அவளை அபகரிச்சுட்டு வரணும், அதற்கு நீதான் எனக்கு சகாயம் பண்ணு. ஆக்கியாதா கேனவா சீதா மித்ர ரூபேன சத்ருனா. உடனே அந்த மாரீச்சன் சொன்னா, இந்த யோஜனை யார் உனக்கு சொன்னான்னு கேட்டான். அகம்பனன் சொன்னா, அப்ப அவன் தலைய முதல்ல வாங்கு. அவன் யாருன்னா மித்ர ரூபேன சத்ருனா, உன் கூட இருந்தே உன்னை ஒழிக்கிறதுக்காக இருக்கிறவன். ராமனுடைய பிரபாவம் தெரியாம நீ கேட்கிற. அன்றுகம் துஸ்திருஜம் செய்வ நெய்வத்தும் பக்தும் அருகசி. அவனுடைய பெருமையை வாயால சொல்ல முடியாதுப்பா. உள்ள ராமருடைய கதை உனக்கு சரியா தெரியாம இருக்கணும், இல்ல நன்னா கதை தெரியாதவாள் இடத்துல நீ ராமாயணம் கேட்டுக்கணும். அவனுடைய பிரபாவம் தெரியாம இருக்க நீ. அவனுடைய பிரபாவம் முழுக்க யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். ஏன்னா இப்ப இந்த சன்னியாசி வேஷம் பூண்டுட்டு இங்க இருக்கேன்னா ராமருடைய ஒரு வில்லு ஒரு அம்பு என்ன படுத்தின பாடுதாண்டா நான் இந்த நிலைமையில வந்திருக்கேன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாதுகு சத்ய பராக்கிரமஹா. சத்ருனுடைய வாக்குனால சொல்றான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அவனிடத்துல வம்பு வச்சுக்காதரா, அவன்கிட்ட நீ வம்பு வச்சுட்டேன்னா நீ அழிஞ்சுடுவ. சொன்னான் பாரு, அவனை முதல்ல கொல்லி இந்த யோஜனை நன்னா இல்ல இது பண்ணாதங்கிற. அது மட்டும் இல்ல, ரகாராதி நீ நாமானி ராமத்ரஸ்ய ராவணா த்ரதஸ்ய ராவணா. நான் எப்படி இருக்கேன்னா அந்த ராமன்கிற அந்த நாமத்துல உள்ள ராங்கிற அந்த சப்தம் எங்க கேட்டாலும் பயந்து கடுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு பயத்தை கொடுத்தவர் அவர் அந்த ராமர். பஷ்யாமி, மேல மரத்த பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். எதனாலன்னா எப்ப ராமர் வருவானோ எப்ப மிருத்யு வருவானோன்னு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட பயத்தை கொடுத்தவர் அவர். அவர் நீ நினைக்கிறது போல ராமலட்சுமணார் அயோத்தியில இருக்கக்கூடிய ஜனங்கள் ராஜா இல்ல, பகவானே சர்வேஸ்வரனே இந்த ராமனாக அவதாரம் பண்ணியிருக்கான். இப்ப மனுஷ ரூபத்துல இருக்காவா, அவள்கிட்ட நீ விளையாடினேன்னா உனக்குதான் ஆபத்து. அதனால இத பண்ணாதன்னு சொல்ல
எனக்கு எல்லாம் தெரியும், நீ இந்த காரியத்துக்கு உதவி பண்ணலைன்னா உன்னை நான் கொண்டு விடுவேன், வதம் பண்ணி விடுவேன்னு சொல்ல, உன்கிட்ட வதத்தை அடையறதுக்கு அந்த ராமர் கையாலேயே வதத்தை அடையிறேன், நான் அதை பண்றேன்னு சொல்லி கிளம்பிட்டானா அந்த மாரீச்சன். என்ன பிளான்னா நான் சொல்றது அப்படியே கேட்டுக்கோ. சௌவர்ணஸ்வா மிருகோ பூத்வா பித்ரோ ரஜத பிந்துபிஹி ஆஸ்ரமே தஸ்ய ராமஸ்ய காஞ்சனம் ஜாத விஸ்மயா பிரலோபயித்வா வைதேஹி யதேஷ்டம் ஜந்துமர்ஹசி त्वान्तुमाया मृगं दृष्ट्वा काञ्चनं जात विस्मया आनयैनमिति क्षिप्रं रामं भक्षयति मैथिली हा सीते लक्ष्मणेत्येवं रामवाक्यानुरूपणा रूपता अप्रतर्काणो च काकुस्ते लक्ष्मणे च यथा सुखम् आकरिष्यामि वैदेही सखव्राक्षः शुचीमिव. அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பிளான சொல்றான் அந்த ராவணன்.